அனைவருக்கும் வணக்கம் and a very happy Thursday. நிறைய exciting tech updates இருக்கு. Realme X7 launch இருக்கு. Redmi Note 10 series பத்தின information, Mi 10T series இந்த launch and price details எல்லாமே இருக்கு. இன்னும் சொல்ல போனா எல்லாமே ரொம்பவே highlighting ஆன updates இன்னைக்கு எல்லாமே பார்த்துடலாம். Tech News number 332ல இன்னைக்கும் Paytm contest இருக்கு. Details எப்போ மாதிரி கீழே description boxல இருக்கும். நீங்க செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த சேனலை நீங்க முதல் முறையா பார்க்கறதா இருந்தா என் பேரு வானா, இது டெக்னிக்கல் சென்னை, அனைத்து டெக் செய்திகளும் தமிழில். Google Meet ரீசெண்டாக ஒரு பாலிசி அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த பாலிசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அன்லிமிட்டெட் வீடியோ கான்ஃபரன்சிங் வந்து செப்டம்பர் 30th முடியுது. அதுக்கப்புறம் வந்து லிமிட்டெட் வீடியோ கான்ஃபரன்சிங் தான் கூகுள் மீட்டில் பண்ண முடியும். இது 60 நிமிஷம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பாலிசி வந்து அனௌன்ஸ் பண்ணி அஃபிஷியலாக கன்ஃபார்மும் பண்ணியிருந்தாங்க. ஆனால் மறுபடியும் இந்த பாலிசியை வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. செப்டம்பர் 30 வரைக்கும் அனௌன்ஸ் பண்ண டேட்டை வந்து இவங்க எக்ஸ்டெண்ட் பண்ணி மார்ச் 31, 2021 வரைக்கும் உங்களுக்கு அன்லிமிட்டட், அதாவது 24 ஹவர்ஸும் நீங்கள் வீடியோ கான்ஃபரன்சிங் கால் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு லிமிட்டட், அதாவது லிமிட்டட் வந்து 60 மினிட்ஸ் வரைக்கும் அப்படிங்கிற மாதிரி இப்போ அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் கூகுள் மீட் யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா வந்து உங்களுக்கு செப்டம்பர் 30th மார்ச் 31, 2021 வரைக்கும் அன்லிமிட்டட், அதாவது 24 ஹவர்ஸும் வந்து நீங்கள் கூகுள் மீட் வந்து தாராளமாக வீடியோ கான்ஃபரன்சிங் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இது வந்து உங்களுக்கு 60 மினிட்ஸ் அப்படிங்கிற மாதிரி லிமிட்டட் யூசேஜாக மாறிடும். அமேசான் ஒரு புது பேமெண்ட் மெத்தட் வந்து அவங்களுடைய அமேசான் கோ ஸ்டோர்ஸில் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அமேசான் கோ ஸ்டோர்ஸ் அப்படின்னு சொல்லும்போது வந்து யூஎஸில் இருக்கக்கூடிய அமேசான் ரீட்டைல் ஸ்டோர்ஸில் வந்து இந்த புது பேமெண்ட் மெத்தட் இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க. இதுவும் உங்களுக்கு கான்டாக்ட்லெஸ் பேமெண்ட் மெத்தட் தான். இதோட பேர் வந்து அமேசான் ஒன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அமேசான் ஒன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பேமெண்ட் மெத்தடில் வந்து இதுவும் வந்து உங்களுக்கு பயோமெட்ரிக்கில் தான் ஒர்க் ஆகும். பட் பொதுவாக பயோமெட்ரிக் அப்படிங்கும்போது நம்ம ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் யூஸ் பண்ணுவோம். ஆனால் இதில் வந்து உங்களுடைய ஃபுல் உள்ளங்கையே, அதாவது உங்களுடைய பாமை வந்து இது ஆட்டோமேட்டிக்காக ஸ்கேன் பண்ணிவிட்டு பேமெண்ட்டை வந்து எடுத்துக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பட் ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுடைய கிரெடிட் கார்டை வந்து இதில் இன்சர்ட் பண்ணி உங்களுடைய பாமையும் ஸ்கேன் பண்ணிக்கணும். ஒன்ஸ் உங்களுடைய கிரெடிட் கார்டு, அதுக்கப்புறம் உங்களுடைய பாமுடைய பயோமெட்ரிக்கும் வந்து அதை ரெஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் ஒவ்வொரு வாட்டியும் நீங்கள் போகும்போது வந்து கிரெடிட் கார்டை இன்ஜெக்ட் பண்ண தேவையில்லை. ஜஸ்ட் உங்களுடைய பாம், அதாவது உங்களுடைய உள்ளங்கையை அது மேலே வச்சா போதும் ஆட்டோமேட்டிக்காக ஸ்கேன் பண்ணி உங்களுடைய கிரெடிட் கார்டில் இருக்கக்கூடிய பேமெண்ட் மணி வந்து அதை எடுத்துக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ பேண்டமிக் அப்படிங்கிறதுனால வந்து கான்டாக்ட்லெஸ் பேமெண்ட்டை வந்து என்ஹான்ஸ் பண்ணுற வகையில் அமேசான் இதை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தெரியுது. அமேசான் அலெக்ஸால ஒரு புது ஃபீச்சர் கொண்டு வந்திருக்காங்க. இந்த ஃபீச்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆட்டோ டெலிட் வாய்ஸ் மெசேஜ் ஃபீச்சர். இந்த ஃபீச்சர் மூலமா வந்து ப்ரைவசி வந்து இன்னும் என்ஹான்ஸ் ஆகும் அப்படிங்கிறதுனால அமேசான் இந்த மாதிரி இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஆட்டோ டெலிட் ஃபீச்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுடைய வாய்ஸ், ஏற்கனவே ரெக்கார்ட் ஆயிருக்க வாய்ஸ் எல்லாமே வந்து எதெல்லாம் வேணுமோ நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம், எதெல்லாம் வேணுமோ நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக டெலிட் ஆகிற மாதிரி அங்கேயே செட் பண்ணிடலாம். அது மட்டும் இல்லை, நீங்கள் சேவ் பண்ணதை விட்டு மற்ற வாய்ஸ் மெசேஜ் எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக 30 டேஸில் டெலிட் ஆகிற மாதிரியும் வந்து இந்த ஃபீச்சர் வந்து என்ஹான்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை நீங்கள் எனேபிள் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னா அமேசானுடைய ஆப்பில் வந்து மோர் மெனு இதை சூஸ் பண்ணிவிட்டு செட்டிங்ஸ், அதுக்கப்புறம் அலெக்ஸா ப்ரைவசி போய் மேனேஜ் யுவர் அலெக்ஸா டேட்டா, இங்கே போயிட்டு வந்து நீங்கள் உங்களுடைய ப்ரைவசி செட்டிங் எப்படி உங்களுடைய ரெக்கார்டட் வாய்ஸை நீங்கள் டெலீட் பண்ணணுமோ அங்கே நீங்கள் செட் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லை அமேசானில் காட் ப்ளஸ் அப்படிங்கிற ஒரு ஃபீச்சரும் கொடுத்துருக்காங்க. இது வந்து உங்களுடைய மற்ற ஸ்மார்ட் ஹோம் டிவைசஸ் வந்து எதுவுமே ஹேக் ஆகாமல் பார்த்துக்கிற மாதிரி ஒரு ஃபீச்சரும் வந்து அமேசான் அலெக்ஸால இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. லாவா ஸ்மார்ட் ஃபோன் பிராண்ட் இந்தியாவில் 5 ஸ்மார்ட் ஃபோன்ஸ் வந்து நவம்பருக்குள்ளே லான்ச் பண்ண போகிறதா தகவல் வெளியாக இருக்குது. இதில் வந்து 4 ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பட்ஜெட் கேட்டகரி, அதாவது 10,000 ப்ரைஸ் செக்மெண்ட்டில் இவங்க லான்ச் பண்ணலாம். ஒரு ஸ்மார்ட் ஃபோன் மட்டும் கொஞ்சம் மிட் ரேஞ்ச் செக்மெண்ட்டில் இவங்க லான்ச் பண்ணலாம் அப்படின்னு தெரியுது. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோன் எல்லாமே வந்து நவம்பருக்குள்ளே இந்தியாவில் இவங்க லான்ச் பண்ணலாம் அப்படின்னு தெரியுது. ரீசெண்டாக லாவா Z66 இவங்க லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ இதை அடுத்ததாக பட்ஜெட் கேட்டகரியிலையும் இவங்க ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணலாம் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். இன்ஃபினிக்ஸ் ஹாட் லைட் ஒரு என்ட்ரி லெவல் ஸ்மார்ட் ஃபோனாக கென்யாவில் லான்ச் பண்ணிட்டாங்க. இதோட ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இது மீடியாடெக் ஹீலியோ A20ல கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளே பேனல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா LCD பேனல் கொடுத்துருக்காங்க. கூடவே வந்து 5000 mAh பேட்டரி, ட்ரிபிள் கேமரா, 13 மெகா பிக்சல் பிரைமரி சென்சார், ஃப்ரண்ட்டில் 8 மெகா பிக்சல். இந்த ஸ்பெசிஃபிகேஷனோட இதோட ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் மணி வேல்யூக்கு வந்து ஒரு 7000 ரூபாய் ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு வந்து இது கென்யாவில், அதாவது குளோபலாக இந்த ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் ஆகிடுச்சு. விவோடைய பாப்புலரான X50 சீரீஸில் இன்னொரு ஸ்மார்ட் ஃபோன் விவோ X50 தாய்வானில் அஃபிஷியலாக லான்ச் பண்ணிட்டாங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு அப்பர் மிட் ரேஞ்ச் அளவுக்கு வந்து ஸ்பெசிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. இது ஒரு 5G ஸ்மார்ட் ஃபோன், ஸ்னாப்டிராகன் 765Gல கொடுத்துருக்காங்க. இது குவாட் கேமரா, 48 மெகா பிக்சல் பிரைமரி சென்சார், ஃப்ரண்ட்டில் 32 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க. AMOLED பேனல், அதனால இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் இருக்கு. 4350 mAh பேட்டரி, 33 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட. இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்தியன் மணி வேல்யூக்கு வந்து அப்ராக்சிமேட்டாக 36,000க்கு வந்து தாய்வானில் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய அவுட்லுக்கும் பெட்டராக கொடுத்துருக்காங்க. பட் ப்ரைசிங் ஸ்னாப்டிராகன் 765G அப்படின்னு பார்க்கும்போது வந்து கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். விவோவுடைய பாப்புலரான V சீரீஸில் V20 சீரீஸ் அக்டோபர் 12 அன்னைக்கு இந்தியாவில் லான்ச் பண்ண போகிறாங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து ஃப்ளிப்கார்ட்டில் உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும் அப்படின்னு ஏற்கனவே சொல்லியிருந்தோம்.
பார்த்துருந்தோம். ஃப்ளிப்கார்ட்டில் ஒரு டீசரில் இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய ப்ரைஸ் செக்மெண்ட்டும் ரிவீல் ஆயிருக்கு. எஸ் விவோவுடைய V20 அப்படின்னு சொல்லும்போது வந்து இது ஸ்னாப்ட்ராகன் 720G. பட் அவுட்லுக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தின் ஸ்மார்ட் ஃபோன், ஸ்லீக் ஸ்மார்ட் ஃபோனாக பெஸ்ட் அவுட்லுக்கில் இவங்க கொடுக்க போகிறாங்க. கேமராவும் பெஸ்ட் ஸ்பெசிஃபிகேஷனோட கொடுக்குறாங்க. இந்த ஸ்பெசிஃபிகேஷனோட இதோட விலை வந்து அங்கே மென்ஷன் பண்ணது வந்து 20,000 to 30,000 ப்ரைஸ் செக்மெண்ட்டில் இது லான்ச் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஸ்னாப்ட்ராகன் 720G 20,000 to 30,000 பற்றி இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? விவோ V20 இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டில் தான் லான்ச் ஆகுது. அது மட்டும் இல்லை, விவோவுடைய V சீரீஸில் விவோ V20 தான் ஃபர்ஸ்ட் நான் பிக்சல் ஸ்மார்ட் ஃபோன் Android 11ல் லான்ச் ஆனது. ஏன்னா முதல்ல OnePlus 80 தான் ஃபர்ஸ்ட் நான் பிக்சல் ஸ்மார்ட் ஃபோன் Android 11ல் லான்ச் பண்ண போகிறதுன்னு OnePlus வந்து ரிவீல் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் ஃபைனலாக விவோ V20 அப்படின்னு பார்த்தீங்கன்னா குளோபலாக, அதாவது வந்து உங்களுக்கு இந்தோனேஷியாவில் இந்த ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் ஆகி இதோட அன்பாக்சிங் வீடியோஸ் எல்லாமே ரிவீல் ஆயிடுச்சு. இதை அடுத்து விவோ V20 தான் ஃபர்ஸ்ட் நான் பிக்சல் ஸ்மார்ட் ஃபோன் Android 11ல் லான்ச் ஆனது. ரியல்மியோடைய புது Q சீரீஸில் Realme Q2 இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து அக்டோபர் 13 அன்னைக்கு சைனாவில் லான்ச் ஆகும்போது இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய AnTuTu ஸ்கோர்ஸ் வந்து இப்போ ரிவீல் ஆயிருக்கு. ஏற்கனவே நம்ம பார்த்தோம்னா இது OLED பேனல் இவங்க கொடுக்க போகிறாங்க, 65 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங்னு இந்த ரெண்டு ஸ்பெசிஃபிகேஷன் பார்த்தோம்னா இப்போ இதோட AnTuTu ஸ்கோர் ரிவீல் ஆயிருக்கு. இதோட ஸ்கோர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5,19,000 மேலே ஸ்கோர் பண்ணியிருக்கு. இன்னும் சொல்ல போனால் Realme X3 விட இது அதிகமாக ஸ்கோர் பண்ணியிருக்கு. ஸோ இதோட சிப்செட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா MediaTek Dimensity ஒரு சிப்செட், இன்னும் சொல்ல போனால் MediaTek Dimensity 1000+ இது லான்ச் ஆகலாம் அப்படின்னு தெரியுது. அது மட்டும் இல்லை, இதோட ஸ்கோர்ஸ் வந்து ஆல்மோஸ்ட் சாம்சங் உடைய ஃபிளாக்ஷிப் ஸ்மார்ட் ஃபோன் S20+ அளவுக்கு இருக்கிறதா வந்து தெரிய வந்திருக்கு. ஸோ ரொம்பவே பவர்ஃபுல்லான Realme Q2 கூடிய விரைவில் சைனாவில் லான்ச் ஆகுது. பார்க்கலாம் இந்த ஸ்மார்ட் ஃபோன் இந்தியாவில் லான்ச் பண்ணுறாங்களான்னு. Realme 7 இந்தியாவில் அக்டோபர் 7 அன்னைக்கு Realme லான்ச் பண்ண போகிறாங்க. இது கூடவே நிறைய ப்ராடக்ட்ஸ் இவங்க லான்ச் பண்ணுறாங்க. அதோட லிஸ்ட் என்னென்ன நேற்றே நம்ம டெக் நியூஸில் பார்த்துருந்தோம். இப்போ Realme 7i உடைய ப்ரைஸ் என்ன அப்படின்னு ரிவீல் ஆயிருக்கு. ஸோ Realme 7i அப்படின்னு பார்த்தீங்கன்னா 64 மெகா பிக்சல் குவாட் கேமராவில் இவங்க லான்ச் பண்ண போகிறாங்க. இது ஸ்னாப்ட்ராகன் 662. இதோட எல்லா ஸ்பெசிஃபிகேஷனும் நமக்கு தெரியும். என்ன இந்த ஸ்மார்ட் ஃபோன் ஏற்கனவே குளோபலாக லான்ச் ஆகிடுச்சு. இந்த ஸ்பெசிஃபிகேஷனோட இதோட ப்ரைஸிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10,000 ப்ரைஸ் செக்மெண்ட்டில் இது லான்ச் ஆகும் அப்படின்னு தெரியுது. ஏன்னா இவங்களுடைய டீசர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 64 மெகா பிக்சல் லோவஸ்ட் ப்ரைஸ் ஸ்மார்ட் ஃபோன் அப்படிங்கிற மாதிரி ரிவீல் பண்ணுறாங்க. ஏற்கனவே 64 மெகா பிக்சல் அப்படின்னு சொல்லும்போது Realmeயுடைய 6 இருக்கட்டும் 7 இருக்கட்டும் எல்லாமே வந்து உங்களுக்கு 15,000 கீழே லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ இது லோவஸ்ட் அப்படின்னு சொல்லும்போது இது 10,000 இல்லை 11,000 இந்தியாவில் லான்ச் ஆகலாம் அப்படின்னு தெரியுது. ஸோ Realme 7i இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டில் இந்தியாவில் நம்ம எதிர்பார்க்கலாம். Poco X3 இதோட ஃபர்ஸ்ட் சேல் வந்து செப்டம்பர் 29 அன்னைக்கு இருந்தது. வெறும் 5 நிமிஷம் தான் இதோட ஃபர்ஸ்ட் சேல் இருந்தது. செகண்ட் சேல் எப்போ அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. செகண்ட் சேல் வந்து அக்டோபர் 5 அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் ஒருவேளை Poco X3 பர்ச்சேஸ் பண்ணுறதா இருந்தால் அக்டோபர் 5 வரைக்கும் வெயிட் பண்ணணும். Xiaomiயுடைய ஃப்ளாக்ஷிப் சீரிஸ் Mi 10T சீரிஸ் குளோபலாக லான்ச் பண்ணிட்டாங்க. சீரிஸ் அப்படின்னு சொல்லும்போது 3 ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணியிருக்காங்க. Mi 10T Pro, Mi 10T, Mi 10T Lite. ஸோ 3 ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணியிருக்காங்க. இதில் Mi 10T Pro, Mi 10T Lite ரெண்டுமே வந்து உங்களுக்கு ஃப்ளாக்ஷிப் ஸ்மார்ட் ஃபோன். ஸ்பெசிஃபிகேஷனும் உங்களுக்கு ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்குது. ரெண்டுமே ஸ்னாப்ட்ராகன் 865, ரெண்டுமே 5000 mAh பேட்டரி, 33 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட், 144 Hz ரெஃப்ரெஷ் ரேட், ரெண்டுமே உங்களுக்கு 20 மெகா பிக்சல் செல்ஃபி கேமராவில் கொடுத்துருக்காங்க. அதே ரெண்டுத்துலேயும் வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ரியர் சைட் கேமரா ரெண்டுமே ட்ரிபிள் கேமராவாக இருந்தாலும் ப்ரோ வெர்ஷன் வந்து 108 மெகா பிக்சல், அதே Mi 10T வந்து உங்களுக்கு 64 மெகா பிக்சலில் கொடுத்துருக்காங்க. இதுதான் வித்தியாசம். ஸோ இந்த ஸ்பெசிஃபிகேஷனோட இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுடைய விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா Mi 10T Pro வந்து உங்களுக்கு 51,000 பேஸ் வேரியன்ட் அவைலபிளாக இருக்குது. அதே ஹையர் வேரியன்ட் 256GB வந்து 55,000. அதே Mi 10T அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேஸ் வேரியன்ட் 6GB 128GB வந்து 43,000 இவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க. ஹையர் வேரியன்ட் 8GB 128 வந்து 47,000 லான்ச் பண்ணியிருக்காங்க இந்த ஸ்பெசிஃபிகேஷனோட. அதே Mi 10T Lite அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஸ்னாப்ட்ராகன் 750Gல இவங்க லான்ச் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். இது 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட் குவாட் கேமராவில் கொடுத்துருக்காங்க. இது வந்து 4820 mAh பேட்டரியோட இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய பேஸ் வேரியன்ட் வந்து உங்களுக்கு அப்ராக்சிமேட்டாக 24,000 கொடுத்துருக்காங்க. அதே ஹையர் வேரியன்ட் 6GB 128GB ஸ்டோரேஜ் வேரியன்ட் வந்து 28,000 வந்து இவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து Mi 10 சீரிஸ் உடைய ப்ரைஸ் அண்ட் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ். அது மட்டும் இல்லை, இந்த சீரிஸ் ஆஃப் ஸ்மார்ட் ஃபோனில் Mi 10T Lite அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து சைனாவில் ரீபிராண்ட் ஆகி Redmi Note 10 5G லான்ச் ஆகலாம் அப்படின்னு தெரியுது. ஏன்னா சைனாவில் Redmi Note 10 அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அதுவும் 5G ஸ்மார்ட் ஃபோன் ஸ்னாப்ட்ராகன் 750Gல தான் லான்ச் ஆகிறது. ஏற்கனவே ரூமர்ஸ் வருது. கூடவே 4820 mAh 33 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்னு நிறைய ஸ்பெசிஃபிகேஷன் ரிவீல் ஆயிருக்கு. ஸோ Mi 10T Lite தான் வந்து உங்களுக்கு ரீபிராண்ட் பண்ணி சைனாவில் Redmi Note 10 5G ஸ்மார்ட் ஃபோனாக லான்ச் பண்ண போகிறாங்க. அதே வந்து Redmi Note 10 Pro அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அதுவும் 5G ஸ்மார்ட் ஃபோனாக சைனாவில் லான்ச் பண்ணுறாங்க. பட் ஏற்கனவே நம்ம பார்த்த மாதிரி MediaTek Dimensity 820ல இவங்க கொடுக்கலாம். ஸோ ஓவராலாக இப்போ Mi 10T Lite உடைய அவுட்லுக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா Poco X3 மாதிரியே இருக்குது. ஸோ Poco X3 தான் ரீபிராண்ட் பண்ணி லான்ச் பண்ண மாதிரி இருக்குது வேறு சிப்செட்டில். ஸோ பார்க்கலாம்
வேறு என்னென்ன விஷயங்கள் ரிவீல் ஆகுது, ரெட்மியுடைய நோட் 10 சீரிஸ் லான்ச் ஆகும்போது இந்த ஸ்மார்ட் ஃபோன்ஸ் கூடிய விரைவில் சைனாவில் லான்ச் ஆகும்போது, அதுக்கப்புறம் ரெட்மியுடைய நோட் 10 சீரிஸ் இந்தியாவிலையும் லான்ச் ஆகும்போது, ஜியோ ஆர்பிக் ஸ்மார்ட் ஃபோன் கூடிய விரைவில் லான்ச் பண்ண போகிறாங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய ஸ்பெசிஃபிகேஷனும் ரிவீலாக இருக்குது. இதோட ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்னு பார்க்கும்போது இங்கே ரிவீலாக இருக்கிறது 4G ஸ்மார்ட் ஃபோன், அதாவது 4000 ப்ரைஸ் செக்மெண்ட்டில் இவங்க லான்ச் பண்ண போகிற ஸ்மார்ட் ஃபோன். இது ஸ்னாப் ட்ராகன் சிப் செட்டில் இவங்க கொடுக்குறாங்க. ஸ்னாப் ட்ராகன் 215 அந்த மாதிரி தான் வந்து இது லிஸ்டிங் ஆகி வந்து ரிவீலாக இருக்குது. அது மட்டும் இல்லை, இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து ஒரு கம்ப்ளீட் ஆண்ட்ராய்ட் ஸ்மார்ட் ஃபோன். உங்களுக்கு ஆவரேஜ் ப்ரைஸ் வந்து 4000 இருந்தாலும் இதில் வந்து உங்களுக்கு ஜியோவுடைய நிறைய ஆஃபர்ஸ் வந்து இதில் இன்க்ளூட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ரொம்பவே அஃபோர்டபுளான ஜியோ ஸ்மார்ட் ஃபோன் கூடிய விரைவில் இவங்க லான்ச் பண்ண போகிறாங்க பெஸ்ட் ஆஃபர்ஸோட. ஸோ ஃபைனலாக ரியல்மியுடைய X7 சீரிஸ் இந்தியாவில் லான்ச் ஆகலாம் அப்படிங்கிற மாதிரி தெரியுது. ரீசெண்டாக ஆஸ் மாதவ் இதில் வந்து ரியல்மியுடைய சிஇஓவே வந்து ரியல்மி X7 சீரிஸ் வந்து இந்தியாவில் நாங்கள் கொண்டு வருவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. இதையடுத்து ரியல்மியுடைய X7 Pro ரெண்டுமே வந்து மீடியாடெக் சிப் செட்டில் இவங்க கொண்டு வந்தால் நல்லாயிருக்கும். பார்க்கலாம் என்ன ஸ்பெசிஃபிகேஷனில் ரியல்மி X7 சீரிஸ் இந்தியாவில் லான்ச் பண்ணுறாங்கன்னு. அடுத்ததான் இன்றைக்கி கிவ்அவே கான்டெஸ்ட்கான கேள்வி என்னன்னு பார்த்துடலாம். அமேசான் இன்ட்ரடியூஸ் பண்ண புது கான்டாக்ட்லெஸ் பேமெண்ட் மெத்தட் என்னதுன்னு இந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன். அதுதான் இன்றைக்கான கேள்வி. திரும்பவும் சொல்கிறேன், அமேசான் இன்ட்ரடியூஸ் பண்ண புது கான்டாக்ட்லெஸ் பேமெண்ட் மெத்தட் என்னதுன்னு இந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன். அதுதான் இன்றைக்கான கேள்வி. இந்த கேள்விக்கான பதில கீழே #technicalchennai, அதுக்கப்புறம் எந்த டைம் ஸ்டாம்பில் அந்த பதிலை நான் சொல்லியிருந்தேன், அதுக்கப்புறம் பதில் டைப் பண்ணுங்கள். வின்னரை நாங்கள் ரேண்டமாக சூஸ் பண்ணுவோம். ஸோ லாஸ்ட் டைம் கேட்டிருந்த பேடிஎம் கான்டெஸ்ட்கான கேள்விக்கான பதில் Oppo A93. நிறைய பேர் சரியான பதில் சொல்லியிருந்தீங்க. அதில் வின்னர் வந்து ரஞ்சித். கங்க்ராச்சுலேஷன் ரஞ்சித். நீங்கள் இமெயில் வழியாக எங்களை கான்டாக்ட் பண்ணுங்க. தவறாம யூடியூப் லிங்க் அனுப்புங்க, உங்களுக்கு பேடிஎம் கிஃப்ட் வந்து சேரும். ஸோ இன்னைக்கு டெக் நியூஸ் உடைய கடைசிக்கு வந்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸோட நிறைய ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான டெக் அப்டேட்ஸ் பார்க்கறதுக்கு தவறாம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களை இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் ஸ்டே சேஃப், ஸ்டே ஹாப்பி.